மிஸ்டர் சாரி அடி நடிக்கிறீங்க சார். ரிஸ்கி தானே. அத சொல்லு சார். கோர்ட்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சும்மா பொளந்து கட்டிட்டீங்களே. பொளக்கிறது, அடிக்கிறது, கட்டுறது எல்லாம் உங்க வேலை. அதில் இருந்து காப்பாத்துறதா என் வேலை. தட் இஸ் சாரி. ஓகே ஓகே ஓகே. என்ன மாடிப்படி எல்லாம் ரொம்ப உயரமா கட்டிருக்கீங்க? மிஸ்டர் சாரி, ஐ அம் சாரி, இது சோஃபா செட். சோஃபா? சோஃபா ஐ நோ சோஃபா ஐ நோ. த ஆஸ்ட்ரே. ஓகே. த பிருந்தாவன் கார்டன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஐ அம் ஸ்டடி. த உன்னால தனியா நிக்க முடியாது, யாராவது பிடிச்சுக்கோ. எப்படியோ நம்ம மேல கேஸ் போட்ட ராஜ்மோகன் காலி. காலி. ரமேஷ் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஹலோ ஹலோ. மாண்புமிகு ஆகலாகிறதுக்காக அலையிற அல்ப எம்எல்ஏவா? யார் பேசுறது? ராஜ் சாம்ராஜ். என்னமா கண்ணு சௌக்கியமா? ஆமா, என்னமா உன் கேஸ் இப்படி ஊத்திக்கிச்சு? என்ன பக்கத்துல ஜாலாத்திர சத்தத்தை எல்லாம் காணமே? நாங்கெல்லாம் புல் ஜெயில் இருக்கமா? பாக்ஸிங்ல பல ரவுண்ட் உண்டா. முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்கிறேன். மச்சி, எத்தனை ரவுண்ட் வந்தாலும் உனக்கு நாக் அவுட் கொடுக்க போறோம் நான் தான்டா. எழுதி வச்சுக்க. யாரோ என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. சாரி ராதா. மிஸ்டர் சாரி, என்ன செலவானாலும் பரவாயில்ல, ராரா பேல் எடுத்து. பெண் பாவம் பொல்லாதது. ஜட்ஜு உன்னுடைய ஜாமீன் மனுவை நிராகரிச்சிருவார்னு நினைச்சேன். ஆனா கர்த்தருடைய கருணையினால உன்னை வெளியில கொண்டு வந்துட்டேன். உன் மேல பழிய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாவத்தை நிச்சயமா உணர்வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ராதாங்கிற உங்க வீடு எதுமா? இது இந்த ஃபிளாட் தான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மச். ஒடி போட்ட காரணம் உடனே முறைச்சு பாப்பிய. போய. அப்படித்தானே கண்ட பொம்பளைங்க வீட்டுல ராத்திரி எல்லாம் நிக்குமே, அதான் யாருன்னு பார்த்தேன். போயண்ணா. சாம்ராஜ் சாம்ராஜ் சாம்ராஜ். வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஆளை பார்த்ததே கோர்ட் ரூம்ல தான். அதுக்கு முன்னால் அவனை யாருன்னே எனக்கு தெரியாது. உங்க அரசியல் விளையாட்டுல என்ன அனாவசியமா இழுத்து போட்டு அவமானப்படுத்திட்டீங்க. சரி சரி, நீ வாங்கின லஞ்சத்துல ஒண்ணும் பங்கு கேட்கவில்லை. சாம்ராஜை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் காசு வெட்டாம எந்த காரியம் பார்க்க மாட்டான். ஏ, உங்க அரசியலுக்கு ஏதாவது வெட்டானா? வாங்கிட்டீங்களா? அவங்கிட்ட வாங்கின பழக்கம் தான் என்னையே எவ்வளவு வாங்கினேன்னு கேட்க சொல்லுதா? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன வஞ்சந்திக்க பாக்குற? அதுக்கு இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா? அம்மா, ஏம்மா, யாரும்மா அது? எதுக்கு திட்டினாரு? அது ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த புக்கெல்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நல்லா இருக்கா? வா, தூங்க போலாம். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த விஸ்கியை திருடி நீ குடிச்சிருப்பேன். உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். உணர்ச்சியா? உனக்கா? அதெல்லாம் வரலாமா? ஒரு சோஷியல் வர்க்கருடைய புருஷனுக்கு உணர்ச்சி எல்லாம் மரத்திலேயே போயிருக்கணும். மரத்து போய் தானே இங்க வேலை செஞ்சுக்கிட்டு. Shut up, ஜானி. கடிகார ஜானி, பிஸ்கட் பாலெல்லாம் போடுறவன் நானு. கடிக்க வர்றியே. என்ன இருந்தாலும் எஜமானி விசுவாசம் போகலையே. You bloody fool. ஜானி, வாளை ஆட்ற. கடிடா அந்த ஆளை.
ஜானி உன் கைய பிடிச்சு கெஞ்சிச்சு காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். உன்னை குளிப்பாட்டுறேன், உனக்கு பவுடர் போடுறேன், பேன் எடுக்கிறேன். அவ சொல்றான், நீ என்ன கடிக்க போறியா? நீ ஜானி நாய் வண்டியில புடிச்சு கொடுத்துருவேன். மரியாதை கடிக்க போறியா இல்லையா? கடிக்காத ஜானி, டேய் கடிடா. கடிக்காத ஜானி. எல்லாம் ஓடுதியா? போய் புடி. எந்த கட்சியை சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல, மூணு சுயேட்சையா ஓடுது. டேய் சிரிக்கிறியா? போ வெளியே. இனிமே நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். போ வெளியே. தேங்க்யூ. உன் முன்னாடியே பெரிய அரசியல்வாதியா வர்றனா இல்லையான்னு பார். சி, அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தலைவரையே தெரியும். டன் 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 டன். இன்ஸ்பெக்டர், சாம்ராஜோட சாராய லாரிகள் வர்றது பத்தி நமக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சிட்டி லிமிட்ஸ்குள்ள நுழையும் போதே மடக்கி பிடிக்கணும். ஓகே சார். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இந்த தடவை அவன் தப்பவே கூடாது. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நாங்களே மறியல் செஞ்சு பிடிச்சிடுவோம். ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞரணி தலைவரா பதவியேத்துக்க போறாரு. அது மட்டும் இல்லைங்க, மத்திய மந்திரி பயணி வரவேற்பல அண்ணன் கலந்துக்க போறார். அண்ணன் ரொம்ப பிஸி. பிஸியோ பிஸி. சார், நீங்க தான் இந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ராஜ்மோகன், ராஜ்மோகன், ராஜ்மோகன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, இளைஞரணி தலைவர், மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை பாராட்ட சார், மைக்கேல் போன். பழனிவேல் அவர்கள் இன்று டெல்லியிலிருந்து சென்னை வருகிறார். ஹலோ மைக்கேல். சார், செக் போஸ்ட்ல நம்ம லாரி மடக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? டெல்லியிலிருந்து சென்னை வரும் மைக்கேல் கொஞ்சம் வரவேற்க மாத்தேகா தொண்டர்களும் தாய்மார்களும் லாரி லாரியாக, சாரி சாரியாக, அலைகடலென திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மைக்கேல், லாரி ரூட்ல நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, அந்த கையில புடிச்சுக்கிற கொடிய எப்படி இருக்கும்? ஆமா, இன்னா நீ ஆட்டோ டிரைவரா வணக்கம் வாத்தியார. நீ தொப்பியெல்லாம் வச்சுக்கிற, நீ போலீஸ். நான் தான் காக்கி சட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த ரூட்ல ஊர்வலம் வர்றதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? மினிமா நிறுத்து. நான் நீ முனியமான பழைய பேர் வச்சுன்னு கூப்பிடுற. நான் தான் இப்ப புச்சா பேரை மாத்தி அனுராதான் வச்சு நிக்கிறேனே. கூப்பிட்ட ஐயா இந்தாம கேக்குறாரா? சரி, நீ போய் குத்து. ரோட எப்படி மடக்கிட்டீங்களே? கடத்தல் லாரி எல்லாம் பறந்துருச்சு. நீங்களா பதில் சொல்ல போறீங்க? நிறுத்தியா சும்மா போட பாத்தியா? மத்திய மந்திரி ஷால் கோட்டா சில்வி அவர்களே, பழனிவேல் அவர்களே, வருக வருக. என்ன சமாச்சாரம்னா, நாங்க கட்சியில் இருக்கிற எல்லாம் ஜிங்கங்கள்லாம் சேர்ந்துக்கின மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்காக இந்த இந்த ஏர்போர்ட் அங்க போயிருக்கிறா. அது கான்வென்ட் கிட்ட இழந்த பல வித்துக்கிட்டு அத இங்கிலீஷ் கத்துச்சு. சும்மா இரியா, உனக்கு எப்ப பார்த்தாலும் தமாஷ்டா. இந்த பாரியா, நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கோ,
நம்ம மந்திரிக்கு நெஞ்சு இல்ல நெஞ்சு அப்படியே சுருங்கி போயிடும்யா. என்னையா நடுரோல் நின்று கதையா பண்றீங்க? நடங்க ஸ்டேஷனுக்கு. நமக்கு என்ன பண்ண வர? ஆனா போற வழியில எம்எல்ஏ ராஜ்மோகன் ஊட்டாண்ட நிறுத்துறேன். உள்ள போய் இந்த ஆளு மத்திய மந்திரிய வரவேற்கிறதுக்கு தட சொல்றான் அப்படின்னு கோல் முடிக்கிற வந்துக்கிறேன். அப்பால என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? தண்ணி இல்ல காடு, 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 தண்ணி இல்ல You are transferred. You are transferred. You are transferred. தண்ணி இல்ல காடு, தண்ணி இல்ல காடு, தண்ணி இல்ல காடு, தண்ணி இல்ல காடு. என்னப்பா உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இப்படி இருக்கு? நம்ம கடத்தல் அறையில கண்டுக்காம கம்முன்னு விட்டுட்டாங்க. என் கட்சி கொடி ஆட்டோவுல கட்டி விட்டு நீ போலீஸை ஏமாத்திட்ட. இது ஒரு திறமையா? கம்முன்னு இருப்பா. எத்தனை மந்திரிங்க எம்எல்ஏங்க அவங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா பசங்க எல்லாம் அவங்க கார்ல தேசிய கொடியை கட்டிக்கிட்டு நாட்டை ஏமாத்துறாங்க. நம்ம லெவலுக்கு உன் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துன தப்புங்கறியா? ஷட் அப். இப்போ நீ ஜெயிச்சிட்ட. இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னப்பா பண்ணுவீங்க? தண்ணியில காட்டுக்கு மாத்துவீங்களா? அதுக்கு நான் கவர்மெண்ட் ஆபீசரா? தனி மனிதன் கிண்ட முடியாது. இருக்கிற ஜூனியர்களுக்கு என்னால வேலை கொடுக்க முடியல. மேலும் சர்க்கார் வக்கீல் வெங்கடாஜலத்தை நான் பகச்சுக்க தயாரா இல்ல ராதா. ஐ எம் வெரி சாரி. ஐ எம் சாரி ராதா. இப்ப என்னால உனக்கு வேலை கொடுக்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை எல்ஸ்வேர். கண்ணா, லேட் ஆகுதுப்பா, படுத்து தூங்கு. அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு வர்றியா? எதுக்கு? நாளைக்கு ஃபீஸ் கட்டலன்னா கிளாஸ்ல சேர்க்க மாட்டேன்னு டீச்சர் சொன்னாங்க. நான் வரேன்ப்பா, படுத்து தூங்கு. கொஞ்சம் இறங்கி வா. அப்படி. முதல்ல உங்களை சந்திச்சப்போ என்னால் அறிமுகப்படுத்திக்க முடியல. என் பேர் சாம்ராஜ். உள்ள வரலாமா? என்னால உங்களுக்கு வேலையும் போயிருச்சு, அவமானம் வந்துருச்சு. எந்த பாவத்தை நான் யாருக்கு செஞ்சாலும் அதுக்கு பரிகாரம் தேடிடுவேன். என்னால நீங்க படுற கஷ்டத்துக்கு என்னோட நஷ்டம் இது. இதுல பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சு உங்க எதிர்காலத்தை சரி பண்ணீங்க. இது லஞ்சம் இல்ல, மனிதாயமான. மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லனாலும் என் மனசாட்சிக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். நீங்க கோவப்படுவீங்க எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த கல்லுக்குள்ளே ஈர இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைன்னா என்னோட போன் நம்பர் 8227. நில்லுங்க, அந்த பேக் எடுத்துட்டு போங்க. ப்ளீஸ், நான் சொல்றதுக்கு. மத்தவங்க உதவியால பிழைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, யாருடைய கருணையும் எனக்கு தேவையில்லை. கேட்டோம். வாடகையா? ஆமா. உங்க வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கான வாடகைய கட்டியாச்சா ராதா? கட்டியாச்சா? ஆமா, சாம்ராஜ் கம்பெனில இருந்து அவங்க மேனேஜர் இப்பதான் கொண்டு வந்து கட்டிட்டு போனாரு. ராதா, ஒரு ஆள் வந்தாரு. இத பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. யாரு? யாருன்னு சொல்லல. சரி, நான் வரேன்.
ராதா, என்னோட அத்தனை செயலுமே உனக்கு ஆத்திரமா தான் இருக்கும். ஆனா என் ஜென்மத்தில் நான் யாருக்குமே கடனாளியா இருக்க விரும்பல. என் வழி சாக்கடையா இருக்கலாம், ஆனா நான் சுத்தமானவன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ என்ன கூப்பிடலாம். அன்புடன் சாம்ராஜ். போன் நம்பர் 8227. வாங்க ராதா. உன் வரவேற்பு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. என் கடன் எல்லாம் உன்னை யார் கட்ட சொன்னது? நீ என்ன எனக்கு கார்டியனா இல்ல காட் ஃபாதரா? மனுஷன் with full of மனிதாபிமானம். ஷட் அப். இத பாரு, உன் தயவு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. இந்தா. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? அட, உன்னை தேடி இங்க வருவாளுங்களே, அந்த பொண்ணுங்களுக்கு கொடு. என்னங்க நீங்க? ஸ்மக்லர்ஸ்னா பொண்ணுங்கெல்லாம் வருவாங்க, ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருப்பாங்க, அப்புறம் இந்த கலர் கலரா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருமே சினிமால காட்டுற மாதிரி, அது மாதிரி நினைச்சீங்களா? நம்ம கேரக்டர் ஒரு மாதிரிங்க. தகுதி உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுப்பேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். அந்த குற்ற உணர்வு மனசுல இருக்கிறதுனால தான் உதவி செய்ய வந்தேன். பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பெரிய மனுஷனா நடிக்காத. நான் உனக்காக இறங்கவும் மாட்டேன், இறங்கி வரவும் மாட்டேன். எனக்கு உதவி செய்யணும்னு கனவுல கூட நினைக்காத. நீ மீட்ட நகையெல்லாம் இதோ இருக்கு, எடுத்துக்க. குட் பை. ராதா, நான் என்ன சொல்றேன்? தேவராஜ், போய் நிறுத்து. வண்டி எடு. என்ன வெளியில எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல ராதா, எங்க வீட்டு பசங்க எல்லாம் கான்வென்ட்ல இருந்து வந்துட்டாங்க. ஆனா கண்ணா இன்னும் வரல. கண்ணா வரலையா? ஆமா ராதா, ரிக்ஷாக்கார இப்பதான் வந்து சொல்லிட்டு போனான். கண்ணனை ஸ்கூல் ஃபுல்லா தேடியாச்சு, அவன் இங்க இல்ல, இங்கேயும் வரல. எங்க போயிருப்பா? இப்ப நான் என்ன பண்றது? போலீஸ்க்கு போன் பண்ணலாமா? ஆமா. ஹலோ. ஹலோ, ஜானி பேசுறேன். எந்த ஜானி? எந்த என்னங்கிற கேள்வியெல்லாம் உனக்கு வேண்டாம். உன் புள்ள கண்ணன் என் கஸ்டடியில் தான் இருக்கான். கண்ணன்? யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? அட்ரஸ் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். உடனே 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வை. உன் புள்ளைய உயிரோட பார்க்கலாம். 2 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஒரு பெரிய ஸ்மக்லரையே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பணத்துக்கு எங்க போவேன்னு கதை விடுறிய. உன் புள்ள வேணுமா இல்ல? ஐயோ, ப்ளீஸ் என் கடனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இத பார், நாளை காலையில 11 மணிக்குள்ள 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வை. என் ஆள் வருவான், அவங்கிட்ட கொடுத்தேன். சார். ஹலோ சார், அதுல அடிக்குது சார். ஆமாயா. ஹலோ சார், நான் தான் சார். ஆமா சார், கண்டுபிடிச்சேன் சார். இதோ பிளானே போட்டுட்டு இருக்கேன், இன்னைக்கே கண்டுபிடிச்சேன் சார். ரைட் சார். அறிவு இருக்காயா உனக்கு? என்ன சார்? ராஜாவை கண்டுபிடிக்க சொன்ன என்ன ஆச்சு? அதத்தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மிஸ் ஆகி ராஜா போனானா, நானும் போனேன். வடக்கு வந்துச்சு சார். கொஞ்சம் இருமா, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்ட. என்ன சார்? இந்த இடத்துல இருக்கிறது நார்த், வடக்கு இல்லை சார். நார்த்னாலும் வடக்குனாலும் ஒண்ணுதான் சார். எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கட்டும், இன்னொரு நாள் சொல்லாத. சொல்லு. சொல்லவா? ஐயோ, ராஜாவை எங்க விட்ட? வடக்குல விட்டையா? வடக்குல விட்டனா அவன் முன்ன போக நான் பின்ன போக, இப்படி போய் வந்துகிட்டு இருக்கும் போதே நோ என்ட்ரி வந்துச்சு சார். நோ என்ட்ரில ஏமா நுழையிற? சும்மா இரு. நோ என்ட்ரியே கடந்துட்டோம். கடந்து அவன் ஓட நான் ஓட, நான் ஓட அவன் ஓட, இப்படி போக்குவரத்துல இருக்கும்போது திடீர்னு கிராஸ். சார் ப்ளீஸ். என்னம்மா? சார், என் குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இதாம்மா, அவன் யாரு, எங்க இருக்கான், பேரு, ஹைட், வெயிட் எல்லாத்தையும் எழுதி. சார், வீட்டு அட்ரஸ் கரெக்டா? வீட்டு அட்ரஸ் எழுதி ரைட் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, முடிஞ்சா கண்டுபிடிக்கிறோம். என்ன சார் இது? அதுக்குள்ள என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆவட்டுமே, இங்க நாங்களே ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம். உத்தியோகமே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. ராஜாவை காணும்னு தவிச்சிட்டு இருக்கோம். என்ன சார், யாரோ ராஜாவை தேடுறீங்க, என் குழந்தைய நீங்க தேடக்கூடாதா? யாரோ ராஜாவா? ராஜா யார் தெரியுமா? மினிஸ்டர் வீட்டு நாயுமா. எல்லா நாய போல இத கேர்லெஸ்ஸா விட முடியாதுமா. சின்சியரா சீரியஸா தேடி ஆகணும். உங்க குழந்தையும் சின்சியரா சீரியஸா தேடுவோம். ஆனா இந்த கேஸ விட பெரிய இடத்துல ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்தா கொண்டா, இத விட்டுறோம், அதுக்கு வந்துடுறோம்.
இந்த பாருங்க, என்ன தம்பி? நான் டெல்லி போயிட்டு வர்றதுக்குள்ள புதுசா எதுவும் கோஷ்டி ஆரம்பிச்சிடாதீங்க. வந்து பாருங்க, சுத்தமா இருக்கும். கதவை சாத்திக்கிங்க, அண்ணாடி ஏத்திங்க. போயிட்டு வாங்க தம்பி. வெற்றியோட வாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க ப்ளீஸ் நிறுத்துங்க. மெல்லுமா, என்ன விஷயம்? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? என் குழந்தைய யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா கொலை செஞ்சிருவேன்னு பயமுறுத்துறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணு. அப்படி சொல்லாதீங்க. கொஞ்ச நேரம் ஆனாலும் அவங்க என் குழந்தைய கொன்னுடுவாங்க. அதான் போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன்ல. சொல்லி பார்த்தேங்க, ஆனா எதுவுமே நடக்கல. நீங்க வந்து சொன்னீங்கன்னா. இந்த பாரு, இப்போ ஒரு முக்கியமான வேலையை அர்ஜென்ட்டா நான் டெல்லி போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உன் குழந்தையை தேடிக்கிட்டு என்னால முடியாது. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். எனக்கு டெல்லி தான் முக்கியம், உன் குழந்தை முக்கியம் இல்ல. எனக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏங்க டிரைவர், வண்டி எடு. எந்த கஷ்டம் வந்தாலும் எப்ப வேணும்னாலும் நீங்க என்ன கூப்பிடலாம். என்னோட ஃபோன் நம்பர் 8227. ஹலோ ஹலோ, நான் சாம்ராஜ் பேசுறேன். நான் ராதா பேசுறேன். ராதாவா? என்னங்க ராதா? உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். கொஞ்சம் நேர்ல வர முடியுமா?